வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு சில பேர் என்கிட்ட ஜாதகம் கேட்குறப்போ ராகு 10ஆம் வீட்டில் இருக்குங்க மேடம். அப்போ 10ங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ அதில் போய் ராகு இருக்கிறனால ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா, வேலை எதுவும் கிடைக்காம இருக்குமா அப்படிலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ். இப்போ ராகு 10ல் இருந்தால் நமக்கு வேலைங்கிறது எப்படி இருக்கும்னா, ஒரு அன்யூஷுவல் கேரியர் பார்த்தா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய வேலை அமையறதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஒரு டிஃபரெண்ட்டான வேலையை எடுத்து பண்ணுவாங்க, டிஃபரெண்ட்டாக யோசிப்பாங்க. எதையுமே ஒரு க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சொல் வழக்காக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும், ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப அவர் பாவியாக இருந்தால் கூட டிஃப்ரெண்ட்டாக நம்மளை யோசிக்க வைப்பார். அந்த 10ஆம் வீட்டில் அவர் உட்கார்ந்தார்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை, மக்கள் கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஐடி அந்த ரிலேட்டட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிஜிட்டல் மீடியா ரிலேட்டட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு அந்த தசாபுக்தி சரியான வகையில் இருந்ததுன்னா சினிமா துறை சம்மந்தப்பட்ட அதில் சுக்கிரனும் நல்லா இருக்கணும், ராகுவும் நல்ல அமைப்பில் இருக்கணும். இதெல்லாம் நல்லா அமைஞ்சதுன்னா சினிமா துறையிலையும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மீடியா ரிலேட்டட் ஃபீல்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதில் என்னென்னா மெயினாக பார்க்குறது, இப்போ ராகு 10ல் இருக்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, என்ன பலத்தில் இருக்கிறாரு, நட்பு பலமா, என்ன பலத்தில் இருக்கிறாரு, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதை வச்சு தான் அந்த முடிவை நம்ம தீர்மானிக்கணும். சப்போஸ் ஒரு நல்ல நட்பு பலத்தில் ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு, நல்ல தசை, அந்த லக்னத்துக்கு, அவங்க இருக்கக்கூடிய லக்னத்திற்கு சுபரான நல்ல தசை போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ராகுவோட புக்தியோ இல்லை ராகு தசையே போகுது அப்படின்னா கூட நல்லா அந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா அபரீதமாக இருக்கும், நல்லா வருவாங்க அவங்க. அதே ராகு உட்கார்ந்த வீடு கொஞ்சம் வீக்காக இருக்குது, பகை வீட்டில் உட்காந்துட்டாரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பார்க்கக்கூடிய வேலையில் கவனமாக இருக்கணும். அதே தசையும் போகுது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதாவது முடிவு எடுக்கிறதுல, வேலை சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறப்போ ரொம்ப ஒரு நிதானமாக முடிவு எடுக்கணும். அவசரமாக பண்ணிடக்கூடாது. இந்த வேலை எனக்கு பிடிக்கல உடனே விடுறேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது. அதை ரொம்ப பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதனால் அது என்ன பலத்தில் இருக்கிறது ராகு அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். சரியா, ராகு பகவான் சப்போஸ் பகை பலத்தில் இருக்கிறாரு, அவர் தசை நடத்துகிறாரு, 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அப்படியெல்லாம் சுச்சுவேஷன் யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் ஈடுபடணும். ஏன்னா ராகு என்னென்னா நமக்கு ஒரு காற்று கிரகம், நமக்கு மைண்டை அலைப்பாய வச்சு தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும். அதனால் நல்லா ஆழ்ந்த தியானம் பண்ணணும்.